அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 22/1/2025 காலை 9:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிக்கையானது 9:30 மணி அளவில் எடுக்கப்பட்டு தற்பொழுது பதிவு செய்யப்படுகிறது. புதுசாக இந்த சேனலுக்கு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்க்குங்க. கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கான வானிலை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, காற்று சுழற்சியானது நிலநடுக்கட்டு பதியை ஒட்டியுள்ள பகுதிகள், அதாவது இலங்கை தெற்கு புறமாக மையமாக வைத்து மாலத்தீவிற்கு சற்று மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி சுழன்று வருகிறது. இதற்கு இந்த காற்றின் போக்கானது தற்பொழுது எப்படின்னு பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்பாகவே நம்ம அறிவித்தது, அதாவது இந்த மத்திய இந்திய தரைப்பகுதியில் இருக்க அந்த கூடிய ஒரு உயரழுத்த பகுதியானது ஒடிசா மற்றும் வட ஆந்திர பகுதிகளை நிலவி அதோட தாக்கத்தின் வெளிப்பாடு தான் நமக்கு குளிரலை அதிகரிக்க செய்யும். 19ஆம் தேதி மழை பொழிவு கொடுத்து 20ஆம் தேதி அவ்வப்போது ஓரிரு நாட்கள் குழப்பமான வானிலை தென் கடலோரங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கும் என சொல்லியிருந்த இந்த சூழ்நிலையில் இன்றைக்கான மழை பொழிவானது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இது எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று சுழற்சிக்கான அந்த ஒரு காற்றின் போக்கானது நேற்று நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றின் ஈர்ப்பு அதிகமாக இருந்த காரணத்தால் சற்றே தெற்குல இருந்த காரணத்தால் கிழக்கு காற்று அளவு ஏற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பார்த்தீங்களா, அந்த இலங்கைக்கு தெற்கு புறமாக அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டாவின் தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி தொட்டுக்கொண்டு அது தென் மாவட்டங்கள் ஊடாக பயணிக்க செய்ய ஒரு சூழ்நிலையாக அப்படி இருக்கிறதால கண்டிப்பாக இந்த மழை பொழிவானது நேற்று, அதாவது 19ஆம் தேதி எப்படி இருந்தது பார்த்தீங்களா, ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதே போல ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா வடகிழக்கு காற்றும் ஒரு சூழ்நிலை, அதாவது வடக்கிலிருந்து வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்றானது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் பெரிதளவு மழை பொழிவு இருக்காது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஒரு மைண்ட் செட் தான் தென் மாவட்டங்களுக்கு இந்த விவசாயத்தை சார்ந்த பணி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் வகையில் அப்படின்ற மாதிரி இந்த குழப்பமான வானிலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 22, 23 தேதிகள் வரைக்குமே இருக்கும் அவ்வப்போது அப்படின்னு. இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள அந்த மதுரைக்கு வரைக்குமே அவ்வப்போது அப்படின்ற மாதிரி மதுரைக்கு தெற்கு புறமாக அப்படி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டங்கள், தென்காசியில் ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களில் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு தெற்கு புறமாக டெல்டாவின் தெற்கு புறமாக ஒட்டிய பகுதிகள், அதாவது அதிகமாக குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தென் கடலோரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் வச்சுக்கலாம். ஆங்காங்கே இப்போ தற்போது இந்த அறிக்கையை பதிவு செஞ்சிட்டு இருக்க அந்த வேலையில் அதுக்கு இன்னும் வரக்கூடிய ஒரு சில மணி நேரங்களாகவே அப்படின்ற மாதிரி மழை பொழிவிற்கான ஒரு சாத்தியக்கூறுகள்ன்றது ஏற்படக்கூடியும் வெப்ப உயர்வுக்கு பின்பு அப்படின்ற மாதிரி, அதாவது இப்போவே உங்களுக்கு மேகமூட்டமாக அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே கூட இருக்கலாம். அது எப்படின்றது இன்றைக்கான மழை பொழிவுன்றது ஒரு மிதமானது முதல் லேசானதாக ஆங்காங்கே எங்கேயாவது ஒரு இடங்களில். அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மலைத்தொடர், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா திருநெல்வேலி மற்றும் அந்த கன்னியாகுமரி இடைப்பட்ட அந்த ஊத்து மாஞ்சோலை பகுதிகள் அங்கே பார்த்தீங்கன்னா நள்ளிரவு அதிகாலை வேளையில் வரைக்குமே மழை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. இப்போது இந்த கிழக்கு காற்று அலைவு அப்படின்றது மீண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது குறைய தொடங்கும். ஏன்னா அந்த குளிரலையின் தாக்கமானது அப்படின்ற மாதிரி திரும்ப வரும். இது அந்த நகர்வு அங்கே இங்கே அப்படின்றதால தான் உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கத்தால் இந்த குழப்பமான வானிலைன்றது ஏற்கனவே நம்ம அந்த 2 நாட்கள் இருக்கும் அப்படின்றது சொன்னது. அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா 24, 25, 26, 27, 28 அப்படின்ற இந்த ஒரு கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு இல்லை, அது விலகிடுச்சு. அது நம்ம ஏற்கனவே சொன்னது. அதே போல் இந்த குளிரலையின் தாக்கமானது அதிகரிக்கும் என சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா, உறைபனிக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்ற -2, 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்குமே பார்த்தீங்கன்னா உதகமண்டலத்தின் பகுதிகள் மற்றும் இந்த வால்பாறை அந்த சுற்றுவட்டார ஒட்டி உள்ள பகுதிகளில் ஒரு உறைபனி அதாவது வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. எப்போனா 25, 26 அதிகாலை அந்த நள்ளிரவு வேலையில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்படி ஒரு வானிலை சூழ்நிலையாக இருக்கிறது. படிப்படியாக அந்த குளிரின் தாக்கமானது ஒரு 30, 29 தேதியில் சற்று குறைந்து காணப்பட்டாலும் அவ்வப்போது மீண்டும் கிழக்கலையின் காற்றுகள் பெறப்பட்டு ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு மாத இறுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எதன் காரணமாகனு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த இணைப்பு சுழற்சியாக இணைத்து கொண்டு சுமத்ரா தீவிலிருந்து வரக்கூடிய மற்றும் அந்த தெற்கு அரைக்கோள பகுதியை ஒட்டிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை இணைப்பு பெற்று அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக ஒரு லேசான மிதமான மழை ஆங்காங்கே அப்படி இந்த மாத இறுதியில் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.